இப்பொழுது ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமில்லாத அரிசி இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே இந்த மளிகை கடையில் எப்படி அரிசி இருக்குதோ அதே தரத்துடன் அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இனி நீங்க கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன் கடை அரிசியே நம்பர் 1 தரமுள்ள அரிசியா கொடுப்போம். எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றிய தீரும். அதே போல அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே இப்ப விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம், விலையெல்லாம் பருப்பு வழங்குவோம், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் சரியான முறையை செயல்படாத காரணத்தினாலே, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த முடியல. கையிலாகாத ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த போதைப் பொருள், கஞ்சா போதைப் பொருள் தமிழகத்தில் அனைத்து இடத்திலையும் கிடைக்குது இல்ல? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி எல்லா பக்கமும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திமுக ஆட்சியிலே மாறிவிட்டது. ஆக இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் நம் கண் முன்னே நம்முடைய செல்வங்கள் இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் வந்தாச்சு. அண்ணா திமுக ஆட்சிகளுடனே தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். இது எங்களுடைய திட்டம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. இதை காப்பாற்ற வேண்டியது இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க நினைச்சா தான் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தால 2 வயசு குழந்தையை கூட விட்டு வைக்கல. 2 வயசு குழந்தைய கதற பாலியல் கொடுமை செய்யப்பட்டு அதனால அந்த கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தால்தான், ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைமை முழுமையாக மாறும். தமிழகத்தில் இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். அதோட இன்றைக்கு விவசாயி நிறைந்த பகுதி நம்முடைய விவசாய பெருமக்கள் இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் கால்நடை வளர்ப்பு அதிகம். நம்முடைய கால்நடை வளர்ப்பு இன்றைக்கு கலப்பின பசுகளை வளர்த்துறோம், பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்துறோம். அதனால பல குடும்பம் பிழைச்சிக்கிட்டு இருக்குது. விவசாயி தொழிலாளி. ஆக இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுத்து நம்முடைய பசுகள், கலப்பின பசுகளை விவசாயிகளை உருவாக்கி தந்து இன்றைக்கு கூடுதலாக பால் கறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது பால் பண்ணைக்கு அங்கே பஃபாலோ பால் பண்ணை என்ற நிறுவனத்தில் போய் பார்த்தேன். தம்பி அந்த கொடி கீழே இருக்கு.